அப்போ அருணகிரிநாதர் கூட சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இதுக்கு இன்னொரு அர்த்தம் கவனிங்க. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே மாப்பொருள் ஒன்றும் அறிந்திலனே. எப்படி இருக்குது பாருங்கள். மாப்பொருள் அப்படின்னா பெரிய பொருள், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படி பசி போயிடுவீங்க. அதில் கொஞ்சம் உயிர் கொடுத்து பாருங்கள். மாப்பொருள் ஒன்றும் அறிந்திலனே, பெரிய பொருள் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அது மௌனம் தான். மௌனத்தை விட வேறு சந்தை எதுவுமே இல்லை. இறைவனுடைய மொழி மௌன மொழி. இதே பாடலில் அதே போல் சொல்லிகிட்டே வரும்பொழுது சுவாமி சொல்லுவார். அதாவது தூசா மணியும் துகிலும் உரைவால் நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழம் தோலாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே. அத்தோடு முடிஞ்சு போச்சு அவர் இன்னுவார் பாட்டே. அது பின்னாடி எழுதின பாடல்கள்லாம் இடைசேர்கள்னு வரும். பேசா அனுபூதி பிறந்தது. இங்கே அம்மா பொருள் பேசாதேன்னு சொன்னார் முருகன், பேசா அனுபூதி அப்படின்ட்டார். அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 43 பாட்டு தான் அருணகிரிநாதர் அப்படின்னு பாம்பன் சாமி எழுதியிருப்பார். சொல்லுவார், ஸ்பீச் கொடுக்குறாரு. சைவ மகிமை அப்படின்னு ஒரு இது நாங்கள் போட்டிருப்போம், அந்த புக்கில் பாருங்கள். சாமி ஸ்பீச் கொடுக்குறாரு. பேசா அனுபூதி பிறந்தது. அது வரைக்கும் தான் பாட்டு. அது சாமி எதிராக இருந்தாலும் சரி. நெருப்பு அதோடு சொல்லுவார். நெருப்பு ஆறு மயிர் பாலம் கருதி நடத்தல் கடன்வார். நெருப்பு ஆறு ஓடிட்டு இருக்குது கீழே. அது மேலே உரோமத்தால் கட்டப்பட்ட பாலம் தான் இருக்குது. அது மேலே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். இந்த 5 பாதங்களை பாதங்களை செய்யும் பொழுது செய்கிறோமோ அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும். இதுதான் அதில் சொல்லக்கூடியது. அதில் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணி பயிற்சி எடுத்து வந்தால் தான் இது குறைஞ்சாதான் இந்த உள்ளே இருக்க முருகன் வெளியே எட்டி பார்க்கும். உள்ளே இருக்க முருகன் வெளியே எட்டி பார்க்க பழகிட்டு கொஞ்சமான நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போ கூட அதுவும் அவர் தான் பண்ணுறாருன்னு கவனிச்சிட்டு உங்களை புகழறவங்கள நீங்கள் மானானே சொல்லுவார். ஆனால் இறைவனை புகழறவங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க அப்படின்னே சொல்லுவார் சுவாமி. அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து வரணும். அது முழுக்க உங்கள் மூலமாக யாருக்கானும் தொண்டு செய்கிறதுல, இறை தொண்டு செய்கிறதுல, உதவி செய்கிறதுல தான் இருக்குது. அது கூட இந்த வராகமிக்கிற ஜோதிடத்தில் ஒரு ரகசியம் வரும். ஒரு மண் இருக்குது, ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 7 கிரகங்கள் அப்போல்லாம் வராகமிக்கிற காலில் ராகு கேது கிடையாது. 7 கிரகங்கள்லாம் வைப்பாங்க. 7 கோள்களை வச்சு 7 கோள்களுக்கு அவங்க கால்குலேஷன் கொடுப்பாங்க. ஒரு 400 பக்கம் வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 300-400 பக்கம் படித்த வரைக்கும் ராகு கேது வரமாட்டார் அவத்தில். அதுக்கப்புறம் தான் வரார். கடலங்குடி பப்ளிகேஷன் நான் படித்தது. சூரியனுடைய பகுதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே ஒன்றா எடுத்துங்க. அது சூரியன் பகுதியை ஒரு வீட்டில் எடுத்துங்க, அது பூஜை அறை. சந்திரனுடைய பகுதி அது ஸ்டோர் ரூம். நல்லா கவனிச்சு. ஏன்னா இதில் இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் எல்லாம் அந்த மாதிரி ஆர்வலர்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லித்தரேன். சூரியன் என்பது பூஜை அறை, சந்திரன் என்பது ஸ்டோர் ரூம், செவ்வாய் என்பது சமையல் அறை, புதன் என்பது விளையாட்டு அறையில் படிக்கும் அறை, குரு என்பது பணம் இருக்க அறை, சுக்கிரன் என்பது படுக்கை அறை, சனி என்பது கழிப்பிட அறை. கழிப்பிடம் போகிறார். இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் கொடுப்போம். ஒரு திருடு போச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த கிரகம் வந்ததுன்னா எந்த கிரகம் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தப்போல் அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம். சனீஸ்வரனுக்கு திருநள்ளாக இருக்குது, அங்கெல்லாம் போக முடியல. பிக்னிக் ஸ்தலம் ஆகின்னு இருக்குது. ஒரு கோயிலுக்கும் குரு கோயிலுக்கு போக முடியல. இந்த பயிற்சிகளில் கொடுக்குற மிரட்டல்கள் சவால்களாக இருக்குது. நம்ம அதில் பார்த்து நிறைய பேர் கலங்குறாங்க. அவங்களும் டிஆர்பி ரேட்டுக்கு எதையோ போட்டுன்னு இருக்காங்க. அவங்க போடுற எதையோ போடல, அவங்க போடுறது அவங்க கால்குலேஷன் கரெக்டு. நம்ம அதுக்கு போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது இல்லையா, இந்த கோயிலில் கோமுகம் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணாலே சனி பிரீதி. இது ஒருத்தர் பண்ணி நான் ஒருத்தர் அமெரிக்கா அனுப்பிச்சிருக்கேன். 7.5 சனி அவன் வந்து நிற்கிறான் என்கிட்ட 98.
எனக்கு 7 சனி, எங்கள் ஐஐடி படிச்சிருக்கேன், நான் வெளிநாடு போகணும், ஜெர்மனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டான். ஜெர்மனியில் பிளேஸ்மெண்ட்டு போக விடலை அவங்க வீட்டில் அப்பா. அவங்களுக்கு ஜோசியர் ஒருத்தர் பிரேக் பண்ணுறாரு. 7 சனி போகக்கூட பாருங்கள், ஐஐடி கிடைக்கிறது கஷ்டம், ஜெர்மன் பிளேஸ் ஆகுறது கஷ்டம். அதுக்கப்புறம் அவன் வந்து போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அவங்க வீட்டில் விடலை. அதுக்கு என்ன காரணம்? அங்கே ஒரு ஜோசியர் அவர் மிரட்டுறார். அவர் சொல்கிறது அவருடைய கால்குலேஷன் படி கரெக்டு, அவர் படித்த கல்விக்கு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் என் குரு என்ன சொல்கிறாரு? என்னை ஆதரித்தருள் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரே ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம்னு சொல்கிறார் பாமன் சாமி. அப்போது பாமன் சாமி நம்பி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? இப்படி பண்ணி பாருங்களேன்னு சொல்லுங்க. நாங்கள் பாமன் சாமி இடத்துல ஒரு டாய்லெட் இருக்குது, அதை யூஸ் பண்ணாமல் பூட்டி வச்சுருக்கிறான், அதை திறந்து க்ளீன் பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணுறோட பண்ணுங்களேன்னு. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அவங்க பண்ணினாங்க. ஒரு 2000 3000 செலவு பண்ணி தோட்டியெல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் நல்ல மாதிரியாக ஜெர்மன் போனான். இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்காவில் இந்தியாவுக்கே வரல. வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனான். இந்தியாவில் இருக்க அவங்க அப்பாவுடைய சொத்தை இன்றைக்கி அவங்க அப்பாவும் உயிரோடு இருக்கிற டிகேஎஸ்ன்னு அவர் பையனும் நல்ல மாதிரி அங்கே இருக்கான். அவங்க மைத்துனரும் தங்கச்சி சகோதரி தான் அவர்கிட்ட கேட்டாங்க. அவங்களும் நங்கநல்லூரில் இருக்கிறாங்க. 98 எங்கே, இன்றைக்கி 2025 எங்கே பாருங்கள், அவர் நியூயார்க்கில் இருக்கார். அதில் இதெல்லாம் இல்லாமல் இல்லைங்க, இருக்குது. இன்னொரு மாற்று தான் நமக்கு தேவை, ஆதரவு தான் தேவை. ஒரு நோய் வர்றது இயற்கை, ஆனால் நோயை தீர்க்கத்தானே டாக்டர் வராங்க. அதே போல் இந்த ஆன்மீக அருளாளர்கள், ஆன்மீக தொடர்படுத்தப்பட்டவங்க இந்த மாதிரி இந்த மண் எடுத்து சனீஸ்வரன் பிரீதியா ரைட்டு, கோமுகம் தொடப்பெல்லாம் கொடுத்து ஒருத்தருக்கு இதோ பண்ணியிருக்கேன், வேறு ஒருத்தருக்கு தொடப்பெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளையார் கோயிலில் கொடுத்து தொடப்பத்தை கொடுத்து வாங்கி கொடுங்க. அதில் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அந்த இந்த துர்கை ராகுகால அர்ச்சனை பண்ணிங்கனாக்கா துர்கை இடத்துலலாம் ஒரே இதுவாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வேலைக்கிழமை பார்த்தா ஒரே கருப்பாக இருக்கும், எண்ணெய் ஊற்றி அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள். சனி பிரீதி நல்லா இருக்காங்க. அது பண்ணவங்க நல்ல லெவலில் இன்றைக்கி 98லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க. அதெல்லாம் நடந்துருக்குது. அதில் இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்க கோயிலில் திருநள்ளாறு போயிட்டு வரதுனால அது ஒரு பகுதி. இது சுலபமாக நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கோயில்களில் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, விபூதி இட்டவன் பிராமணன், இது தான் நீங்கள் பண்ணிட்டு போகணும். அங்கே கும்பிட வரவன் நல்லா இருக்குன்னு வாழ்த்தனா உங்களுக்கு வாழ்த்துக்கள். அங்கே வரவனுக்கு ஒரு தொண்டு செஞ்சுக்கணும். இதுதான் சாமியில் வர்றது. அதுதான் அடியார் தொண்டு மீன்ஸ் என்னன்னா, சாமி கடைசியில் என்ன கொடுப்பாருன்னா தொண்டு செய்கிறது தான். 63 நாயன்மார்களில் எல்லாரும் குரு வழிபாட்டை இது சிவனையை கும்பிட்டு போனவங்க கிடையாது. சிவனை கும்பிட்டு போனவங்க தான் குறைவு. குருவை கும்பிட்டு போனவங்களும் அடியாரில் கும்பிட்டு போனவங்களும் தான், வழி பின்பற்றினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க 63 நாயன்மார்லேயே. ஆனால் வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தொண்டு செய்கிறது உங்களுடைய பிரதான நோக்கமாக வைங்க அப்படிங்கிறது தான் இதில். இதன் மூலமாக இறைவனை நீங்கள் பிடிக்க முடியும். அது உங்கள் உள்ளத்தில் இருக்க இறைவனை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்கள் மன திருப்தியாக நீங்கள் செஞ்சீங்களா, அவங்க நல்லா ஆகிடுச்சா, நல்லா ஆகிட்டு போகிறீங்க. இது மாதிரி நடந்துருக்குது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, 1 2 இல்லை, கடல் மாதிரி நடந்துருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஒரு சின்ன டெக்னிக் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க.